2 தினங்களுக்கு முன்பு கோவை மாநகரில் தமிழ்நாட்டு மக்கள் அல்ல, இந்தியா மக்கள் அல்ல, உலக மக்கள் எல்லாம் வருத்தப்படுகின்ற அளவிற்கு ஒரு அவமானகரமான சம்பவம் நடந்திருக்கிறது. ஜிஎஸ்டி குறை தீர்க்கும் நாளில் இந்த தேசத்தின் ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களும் இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். எல்லோரும் மேடை மீது அமர்ந்திருக்கிறார்கள். மேடையின் கீழே தொழில் முனைவோர்களை அழைத்து அழைப்பு கொடுத்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் மரியாதைக்குரிய திரு சீனிவாசன் அவர்கள், பன்னுக்கு வரி இல்லை, ஜிஎஸ்டி, பன்னில் தடவும் வெண்ணெய்க்கு வரி போடுகிறீர்களே, வாடிக்கையாளர்களாம் எங்களுக்கு வெண்ணெயை தனியா தாருங்கள், இனிப்புக்கு 5% ஜிஎஸ்டி இருக்கிறது, இனிப்பை தனியா தாருங்கள் என்று எங்களிடம் முறையிடுகிறார்கள். அதை நாங்கள் மாண்புமிகு நிதியமைச்சரிடம் சொல்லுகிறோம், இதை சரி செய்து தாருங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார். அது மட்டுமல்ல, கொங்கு தமிழ் நல்ல தமிழ், குழந்தைகளை கூட மரியாதையாக வாங்க கண்ணு பொங்க கண்ணு என்று சொல்லுகின்ற அளவுக்கு தமிழ் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு உள்ள மண் இந்த மண் கொங்கு மண்டலம். இந்த மண்ணில அவர் கொங்கு தமிழில நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வருவார், உணவருந்திருக்கிறார், காப்பி குடித்திருக்கிறார் என்று அவர் மகிழ்ச்சியாக அன்பாக சொல்லுகிறார். தன்னுடைய மகளை போன்று, தன்னுடைய சகோதரி போன்று அவர் பேசுகிறார். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அவர் நிதியமைச்சர் தங்கும் விடுதிக்கு வர வைத்து அவருக்கு மன உளைச்சலை கொடுத்து மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கோர வைத்திருக்கிறார்கள். அவர் உட்கார்ந்திருந்த விதத்தை பார்த்தேன். இந்த தேசத்தில் தொழில் செய்பவர்கள் அமைச்சர் முன்னாடி எப்படி அமர வேண்டும்? கம்பீரமாக அமர வேண்டும். நூற்றுக்கணக்கான கோடிகளை ஜிஎஸ்டி வரி பணத்தை கட்டுபவர்கள் எம்எஸ்எம்இ ஆகட்டும், தொழிலதிபர்களாகட்டும். ஆனால் அவர் கூனி குறுகி அமர்ந்திருக்கிறார். அந்த நாற்காலியில நிமிர்ந்து கூட உட்கார முடியவில்லை, நுனி நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். எழுந்து நிற்கிறார், மன்னிப்பு கேட்கிறார். இது எல்லாம் நாகரிகமா, இதெல்லாம் பண்பாடா என்பதை அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அதை வீடியோ படம் பிடித்து பொது வெளியிலே வெளியிடுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய வக்கரம், அநியாயம், சர்வாதிகாரத்தின் உச்சம் இல்லையாது? அதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டு தெரிந்து உடனே அமெரிக்காவில் இருந்து பதிவிட்டிருக்கிறார், வன்மையாக கண்டித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆணையை ஏற்று இப்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை, மோடி அவர்கள் உடனே தலையிட்டு அவருடைய அமைச்சரவை சகாவான நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை கோயம்புத்தூர் மக்களிடமும் மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும். முதலில் மன்னிப்பு கேட்க சொன்னது தவறு. இரண்டாவது, அவரே மன்னிப்பு கேட்டிருந்தாலும் பெருந்தன்மையாக அதை பொதுவெளியில் ஊடகங்களில் வீடியோவாக வெளியிட்டது அதைவிட மிகவும் தவறு. அவர் என்ன பஞ்ச பாதகம் செய்தார்? தொழிலாளிகளுக்காகவும் உணவக உரிமையாளர்களுக்காகவும் பிரதிநிதியாக அவர் குரல் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் பாசிசத்தின் உச்சம் என்று நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக நிபந்தனையற்ற மன்னிப்பை அவர் கேட்க வேண்டும். இல்லை என்றால் இது நாடு தழுவிய போராட்டமாக முடியும். அன்னபூர்ணா சீனிவாசன் அவர் துவக்கத்தில் பேசும்போது நிர்மலா சீதாராமன் பாராட்டி தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் பேசினதை மட்டும் கட் பண்ணி வேணும்னே திமுகவோட ஊடக பிரிவு பரப்பினதா சொல்லி ஒரு புகார் இருக்கு. இதை பத்தி என்ன சொல்றீங்க? நான் கேட்கிறேன், இருங்க. ஒரு நிதி அமைச்சர், கேபினெட் அமைச்சர் தங்கும் விடுதியில திமுக போக முடியுமா? அதிமுக போக முடியுமா? காங்கிரஸ் கட்சி போக முடியுமா? கம்யூனிஸ்ட் கட்சி போக முடியுமா? யாராவது அந்த அறைக்குள்ள போக முடியுமா? எத்தனை செக்யூரிட்டி? யார் அந்த படத்தை எடுத்தது? யார் அந்த படத்தை வெளியிட்டது? கூட்டத்தில் ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது
நிர்மலா சீதாராமனை பாராட்டி தான் பேசுறாரு. ரைட் அதுக்கப்புறம் தான் அவர் அந்த வரி விதிப்பை பத்தி எல்லாம் பேசுறாரு. ரைட் இருக்கட்டும். திமுக ஊடகம் திட்டமிட்டே அதை மட்டும் பரப்புனதா சொல்லப்படுது. ஏங்க நான் என்ன சொல்றேன், பாராட்டி பேசினார்ல, மகிழ்ச்சி, நல்லா பாராட்டுட்டோம். அவங்க நல்லது செஞ்சா நாங்களும் பாராட்ட போறோம். பாராட்டி பேசினவர் எதுக்கு நீங்க அறை கழிச்சிங்க? அவர் உட்கார்ந்துக்கிறத முறையை பாருங்க. எந்த விதத்தில் உட்கார் நுனி நாற்காலியில் உட்கார்ந்துருக்காரு, நிமிர்ந்து கூட உட்கார முடியல. அவர் என்ன அடிமையா? இந்த தேசத்திற்கு வரி கட்டுபவர், பல ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருபவர். அவர் எதுக்கு கூனி குறுக்கி உட்காரணும்? சரி, எழுந்தேந்து நிக்கிறாரு. எதுக்கு எழுந்தேந்து நிக்கிறாரு? ஒரு பாடி லாங்குவேஜ் தெரியுது இல்ல? எழுந்தேந்து நேற்று மன்னிப்பு கேட்கிறாரு. சரி, அதை கூட விடுங்க, மன்னிப்பு கேட்டார். பொது வெளியில வெளியிட்டது யார் அது? இப்ப எங்க அறையை யார் வேணாலும் வரலாம். நிதியமைச்சர் அறைக்குள்ள, அதுவும் நிதியமைச்சர், கேபினெட் அமைச்சர், அதுவும் ஒரு பெண்மணி அந்த அறைக்குள்ள சாதாரணமா யாரா போயிட முடியுமா? இது எல்லாம் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். இதுதான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவருடைய பாசிசம் இது, வேற என்ன? பாசிஸ்ட். சார், அந்த மன்னிப்பு கேட்கிற வீடியோல வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லும்போது ஜிஎஸ்டி பத்தி நீங்க எந்த விளக்கம் கேட்டாலும் சொல்றதுக்கு நான் தயார், ஆனா தனிப்பட்ட உங்க வாடிக்கையாளர் சாப்பிடுறதையும் அவர் பே பண்றதை பத்தி நீங்க பேசுனது சரியில்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சரிங்க சரிங்க, இதை நான் கேட்கிறேன். அவர் தவறு செஞ்சதுதான் நீங்க கேளுங்க. தவறு செய்ய அவர் பெருந்தன்மையா மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்றீங்க, ரைட், அது கூட ஒத்துக்கலாம். பொதுவெளியில இந்த வீடியோவை வெளியிட்டு அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் இது தனிநபர் உரிமை இல்லையா? அது தனிநபர் உரிமை, இது தனிநபர் உரிமை இல்லையா? அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம் நீதி, இவருக்கு ஒரு நியாயம் நீதியா? என்னங்க இது நியாயம்? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மன்னிப்பு கேட்காவிட்டால் நாடு தழுவிய போராட்டத்தை காங்கிரஸ் பேர் இயக்கம் எடுக்கும்.